ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு ஜாரில் 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் துருவின தேங்காய், கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய், 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இதுக்கு 1 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாலு கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வதங்கட்டும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை ஒன்றொன்னா இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம். 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கிராப் கிரேவி ரெடி. இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.